வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி நம்ம TRB Polytechnic லெக்சர் எக்ஸாமினேஷனில் சிவில் இன்ஜினியரிங் கொஷின் பேப்பர் வந்து டீட்டெயில் சொல்யூஷனோடு நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து போகலாம். The trace and determinant of a 2x2 matrix are known to be -2 and -35 respectively. Its eigenvalues are options. Option A -7 and 5. Option B 17.5 and -2. Option C -30 and -5. ஆப்ஷன் டி -37 அண்ட் -1. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் வந்துருக்கு. அந்த 2x2 மேட்ரிக்ஸோட ட்ரேஸோட வேல்யூ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா -2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ வந்து -35ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஐகன் வேல்யூஸ் வந்து இந்த 2x2 மேட்ரிக்ஸுக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த சம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளோட 2x2 மேட்ரிக்ஸோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தோன்னா, lambda square minus trace lambda plus determinant a equal to 0. ஸோ இப்போ நம்மளுக்கு ட்ரேஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி டிட்டர்மினன்ட் a வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ட்ரேஸோட வேல்யூ வந்து எவ்வளோன்னு பார்த்தோன்னா -2 அண்ட் டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ வந்து -35. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணோன்னா lambda square minus 2 of lambda plus -35 equal to 0. ஸோ அப்போ நம்ம எடுத்து எழுதணுன்னா lambda square plus 2 lambda minus 35 equal to 0ன்னு வரும். ஸோ இந்த ஈக்குவேஷனில் இருக்கிறத நம்ம வந்து எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு லாம்டாவோட வேல்யூ வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னா 5 and -7 சொல்லி நம்மளுக்கு ஐகன் வேல்யூஸ் வந்து இந்த 2x2 மேட்ரிக்ஸ்க்கு வந்து கிடைக்குது. ஸோ அப்போ கரெக்டான ஆப்ஷன் வந்து எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ -7 and 5 வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Darcy-Weisbach equation is used to determine the loss of head due to options. Option A sudden contraction, option B sudden enlargement, option C obstruction, option D friction. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த Darcy-Weisbach equation வந்து எதை கண்டுபிடிக்கிறதுக்காக, அதாவது இந்த லாஸ் ஆஃப் ஹெட் டியூ டு எந்த ஃபேக்டரை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த Darcy-Weisbach equation வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் ரிலேட்டடாக என்ன ஃபேக்டர் வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, Darcy-Weisbach ஃபார்முலா யூஸ் பண்ணி Darcy-Weisbach ஃபார்முலா ஃபார் ஹெட் லாஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன்ற இந்த ஃபேக்டர் தான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க இந்த டார்சி லா யூஸ் பண்ணி. ஸோ அதில் Darcy-Weisbach ஃபார்முலா என்னன்னு பார்த்தோன்னா HF equal to 4FL V square divided by 2GD. ஸோ இதில் F வந்து Darcy coefficient of friction, L வந்து length of pipe, V வந்து velocity of fluid in pipe, D வந்து diameter of pipe. ஸோ இதான் வந்து ஃபார்முலா, Darcy-Weisbach ஃபார்முலா. ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க, இந்த லாஸ் ஆஃப் ஹெட் டியூ டு எந்த ஃபேக்டரை வந்து இந்த Darcy-Weisbach equation யூஸ் பண்ணி வந்து கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ ஆப்ஷன் டி ஃப்ரிக்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். The given influence line diagram belongs to options. Option A the bending moment diagram due to UDL longer than span moving on simply supported beam. Option B the bending moment diagram due to UDL shorter than span moving on simply supported beam. Option C the bending moment diagram due to two concentrated loads separated by a distance d moving on simply supported beam. Option D the bending moment diagram due to single concentrated load moving on simply supported beam. ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதில் கரெக்டான ஆப்ஷன் வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். த பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் டியூ டு டூ கான்சென்ட்ரேட்டட் லோட் செப்பரேட்டட் பை அ டிஸ்டன்ஸ் டி மூவிங் ஆன் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். த மினிமம் நம்பர் ஆஃப் பார்ஸ் ரெக்வயர்ட் இன் ரெக்டாங்குலர் அண்ட் சர்க்குலர் காலம்ஸ் ஆர் ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ 6 and 6, option B 8 and 6, option C 4 and 6, option D 6 and 8. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸோ இந்த ரெக்டாங்குலர் காலத்துக்கும் சர்க்குலர் காலத்துக்கும் மினிமம் நம்பர் ஆஃப் பார்ஸ் வந்து எவ்வளோ வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ரெண்டு காலத்துக்கும் மினிமம் நம்பர் ஆஃப் பார்ஸ் வந்து எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த சர்க்குலர் காலத்துக்கு வந்து 6 நம்பர் ஆஃப் பார்ஸ் வந்து தேவைப்படுது மினிமமாக. அதே மாதிரி ரெக்டாங்குலர் காலத்துக்கு வந்து 4 மினிமம் பார்ஸ் வந்து தேவைப்படுது. நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க, சர்க்குலர் காலத்து ரெக்டாங்குலர் காலத்துக்கு வந்து மினிமம் நம்பர் ஆஃப் பார்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ ஆப்ஷன் சி 4 and 6 வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். The intermediate vertical stiffeners are provided in plate girders to options. Option A eliminate web buckling, option B eliminate local buckling, option C transfer concentrated loads, option D prevent excessive deflection.
இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிளேட் கிரிடர்ஸில் இன்டர்மீடியட் வெர்டிக்கல் ஸ்டிஃப்னஸ் வந்து எதுக்காக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பிளேட் கிரிடர்ஸில் இந்த இன்டர்மீடியட் வெர்டிக்கல் ஸ்டிஃப்னஸ் வந்து எதுக்காக ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வெப்பில் வந்து பக்லிங் வந்து எதுவும் நடக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக தான் இந்த இன்டர்மீடியட் வெர்டிக்கல் ஸ்டிஃப்னஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பிளேட் கிரிடர்ஸில் இன்டர்மீடியட் வெர்டிக்கல் ஸ்டிஃப்னஸ் வந்து எதுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ, வெப்பில் வந்து பக்லிங் எதுவும் நடக்காமல் நடக்குதா இல்லையா அப்படின்ற செக் பண்ணுறதுக்காக தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ, எலிமினேட் வெப் பக்லிங் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். The minimum diameter of test plate used in plate load test is options. Option A 600 mm, option B 300 mm, ஆப்ஷன் சி 450 mm, ஆப்ஷன் டி 750 mm. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பிளேட் லோட் டெஸ்ட்டில் நம்ம வந்து டெஸ்ட் பிளேட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதோட மினிமம் டயமீட்டர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த பிளேட் லோட் டெஸ்ட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த டெஸ்ட் பிளேட்டோட மினிமம் டயமீட்டர் வந்து எவ்வளோன்னு பார்த்தோன்னா, இந்த டெஸ்ட் பிளேட்டோட டைமென்ஷன்ஸ் வந்து 300 to 750 mm வந்து இருக்கும். ஸோ மினிமம் டயமீட்டர் வந்து 300 mm, மேக்ஸிமம் டயமீட்டர் வந்து 750 mm. ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் தான் வந்து கேட்டிருக்காங்க, இந்த பிளேட் லோட் டெஸ்ட்டில் டெஸ்ட் பிளேட்ஸோட மினிமம் டயமீட்டர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ ஆப்ஷன் பி 300 mm வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Dash is the ratio of inertia force to viscous force. Options. Option A Euler number, option B Reynolds number, option C Frod's number, option D Mach number. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இனர்ஷியா ஃபோர்ஸ் டு விஸ்கஸ் ஃபோர்ஸோட ரேஷியோ பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இனர்ஷியா ஃபோர்ஸ் டு விஸ்கஸ் ஃபோர்ஸோட ரேஷியோ பேர் வந்து என்னன்னு பார்த்தோம்னா ரெனால்ட்ஸ் நம்பர். ஸோ ரெனால்ட்ஸ் நம்பர் தான் வந்து என்னென்னா இனர்ஷியா ஃபோர்ஸ் டு விஸ்கஸ் ஃபோர்ஸோட ரேஷியோ தான் நம்ம ரெனால்ட்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ஆர்இ, ஸோ ரெனால்ட்ஸ் நம்பரை நம்ம ஆர்இன்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். அப்போ இனர்ஷியா ஃபோர்ஸ் டிவைட் பை விஸ்கஸ் ஃபோர்ஸ் தான் ரெனால்ட்ஸ் நம்பர். நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இனர்ஷியா ஃபோர்ஸ் டு விஸ்கஸ் ஃபோர்ஸ் ரேஷியோ பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ ஆப்ஷன் பி ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். An ideal fluid is options. Option A 1 which is incompressible and has zero viscosity. Option B frictionless and compressible. Option C 1 which obeys Newton's law of viscosity. Option D highly viscous. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஐடியல் ஃப்ளூயிட் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஐடியல் ஃப்ளூயிட் அப்படின்றது எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, அந்த ஃப்ளூயிட் வந்து இன்கம்ப்ரெசிபிளாக வந்திருக்கும். அதே மாதிரி அந்த ஃப்ளூயிடில் விஸ்காசிட்டி வந்து எதுவும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காது. ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதை தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஐடியல் ஃப்ளூயிட் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ அந்த ஃப்ளூயிட் வந்து எப்படி இருக்கும்னா இன்கம்ப்ரெசிபிளாகவும் ஜீரோ விஸ்காசிட்டியாக வந்திருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ 1 which is incompressible and has zero viscosity வந்து கரெக்டான ஆன்சர். Next question. The deflected shape of the given beam is options. ஸோ இதில் வந்து இந்த ஒரு பீம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பீமோட டிஃப்ளெக்டட் ஷேப் வந்து கரெக்டாக வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்டான டிஃப்ளெக்டட் ஷேப் வந்து எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆஸ் பர் ISCS classification system, the soils are broadly divided into options. Option A highly organic soil and other miscellaneous soil materials, fine grained soils. Option B coarse grained soil, fine grained soil, highly organic soil and other miscellaneous soil materials. Option C coarse grained soil, highly organic soil and other miscellaneous soil materials. Option D coarse grained soil, fine grained soil. இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் சாயில் கிளாஸிஃபிகேஷன் படி இந்த சாயில்ஸை எத்தனை சிஸ்டமாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த சாயில்ஸ் எத்தனை டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் படி மொத்தம் வந்து 3 டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து கோர்ஸ் கிரைன் சாயில், ஃபைன் கிரைன் சாயில் அண்ட் சாயில்ஸ் வந்து ஹைலி ஆர்கானிக் சாயில்ஸ். ஸோ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸாக வந்து இந்த நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி சாயில்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க, இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி இந்த சாயிலை எத்தனை டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ கோர்ஸ் கிரைன் சாயில், ஃபைன் கிரைன் சாயில் அண்ட் ஹைலி ஆர்கானிக் சாயில். ஸோ இது 3மே வந்து கரெக்ட். ஸோ அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இன்றைக்கி நம்ம TRB Polytechnic லெக்சர் எக்ஸாமினேஷனில் சிவில் இன்ஜினியரிங் கொஷின் பேப்பர் வந்து டீட்டெயில்டு சொல்யூஷனோட நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த கொஷின்ஸோடு உங்களை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.